ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து கலர் ஆஃப் த ஹார்ட், கோர் ப்ரியாரிட்டி இருக்குது, மேரி டு மாமா இருக்குது, கிங் எஃப்எஃப் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கலர் ஆஃப் த ஹார்ட்டை மட்டுமே போட்டுட்ருக்கீங்க. கோவப்படாதீங்க. நான் கண்டிப்பாக சூன் அப்கமிங் நான் கண்டிப்பாக போட பார்க்குறேன். அண்ட் தென் கமெண்ட் பண்ணிவிடுங்கடா. அண்ட் ரிப்ளை பண்ணாமல் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பேருக்கு. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேவா? சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணிப்போனா ஸோ தையம் அப்படி கத்திருப்பான். சுஜிமன் அப்படியே பார்த்துட்ருக்கான். புரியலையாடா உனக்கு? புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேலே நீ அவ்வளோ நம்பி எதுவும் ஏமாற வேணாம். புரியுதா? தேவையில்லாமல் எதுவும் யோசிச்சுடாத. வேணாண்டா, இதெல்லாம் செட்டும் ஆகாது. என்ன சொன்ன தையம்? எங்கே மறுபடியும் ரிப்பீட் பண்ணு. டே ஜிமினியன், ஜிமின் இங்கே பாரு. எனக்கு புரியுது நீ அவளை ரொம்ப லவ் பண்ணியிருக்கானே. ஆனால் உன்னை ஏமாத்திருக்காடா. உன்னை ஏமாத்திருக்கா. தையம், நான் உன்னை தாண்டா கேட்குறேன். நீ என்ன சொன்ன இப்போ ரிப்பீட் பண்ணு. டே மச்சான் ஜிமின் என்னடா சைனீஸ் அவனை ரிப்பீட் பண்ண சொல்கிறா? டேய் உண்மையா? ஆமாடா, அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு. உன்கிட்ட சொல்லக்கூடாதுண்ணா. ஏன் சொல்லக்கூடாதுண்ணா? பார்த்தேன், ஆல்ரெடி அவன் மேரிட், எனக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். நீ தான் அவன் புருஷனும் எனக்கு நல்லா தெரியும். இப்போ என்ன புதுசாக பொண்டாட்டின்லாம் சொல்கிற? நீ தான் அவளை வேணான்னு டிவோர்ஸ் இருக்கும் அப்ளை பண்ணியிருக்கியாமே. அவனுக்கு வேணாம் இல்லை, உனக்கு வேணாதான். நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் கேரக்டர் பற்றிலாம் தப்பாக பேசாத, அசிங்கமாயிடும். மச்சான் இங்கே பாரு, ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கும் எனக்கும் நடுவில் நீ வந்துடாத. டே என்ன பேசுகிற? அப்படி சொல்லிட்டு தேங்க அப்படியே ஷர்ட்டை பிடிக்கிறான். சுஜிமீன் அப்படியே பார்த்துட்டே, நீ தானடா மயிறு அவளை வேணான்னு பொண்ணு பொண்டாட்டி அப்படி இப்படின்னு உரிமை கொண்டாட்டிகிட்ருக்க. சைனீஸ் எனக்கு ஆல்ரெடி தெரியும். சொல்லிட்டா அவ்வளோ தப்பாக கேரக்டரை பண்ணுறது, அப்புறம் அவன் மேலே கை வைக்கிறது, இதெல்லாம் வேணான்னு சொல்கிறா. தான் டிவோர்ஸ் கொடுக்க போகிறான்ல. டேய் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் நீ. டேய் உனக்கு தான் அவள் பொண்டாட்டின்னு சொல்கிறதுக்கு அவமானப்படுறலடா. இப்போ என்ன, டிவோர்ஸும் அப்ளை பண்ணியாச்சு, டிவோர்ஸும் கையில் இருக்குது, அப்படி தானே? இல்லை, இன்னும் டிவோர்ஸ் என் கையில் வரல. அப்புறம் என்ன, வந்த பிறகு நான் அஃபிஷியலாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. உன் கண்ணுக்கு அவள் கேவலமாக தெரியலாம், உன் கண்ணுக்கு அவள் கேரக்டர் ரொம்ப கேவலமாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம் மச்சான். என் கண்ணுக்கு அவள் எப்பயுமே நல்லா மட்டும்தான் தெரிஞ்சிருக்கா. உன்னையும் மட்டும் சொல்கிறேன்டா, அவளை கஷ்டப்படுத்தாத. ஜிமின் என்ன தையம்? என்ன சொல்கிற? என்ன தப்பான பார்த்தா என்ன சொல்கிறடா? சொல்லியிருக்கணும்டா, நீ சொல்லியிருக்கணும்டா எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு. எதுவும் சொல்லலை. சரி, நான் ரேண்டமாக பார்த்தேன், பிடிச்சிது. அப்புறம் தான் அவளே சொன்னான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. உன் கூட அனி நான் எப்படி அழுதுன்னு தெரியுமா மச்சான்? சரி ஓகே, எல்லாம் தாண்டி அப்புறம் நீ அவளை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. நான் பார்த்துக்கிறேன்டா, உனக்கு அவள் தேவையில்லைல்ல, நான் பார்த்துக்கிறேன். ஒரு வேளை உனக்கு அது பிரச்சனையாக இருந்ததுன்னா நீயும் நானும் பிரியறதுக்குள்ள நிறைய வாய்ப்பு இருக்கிறதையும் புரிஞ்சுக்கோ. டீச்சர்மேன் அவன் உனக்கு ஓகே சொன்னாளா? அவன் உனக்கு ஓகே சொன்னாளா? ஜிமின் அது மட்டும் சொல்லு, அவன் உனக்கு ஓகே சொன்னாளா? ஜிமின் எனக்கு இப்போ தெரியணும், அவன் உனக்கு ஓகே சொன்னாளாடா? ஏன் உனக்கு தெரிஞ்சுக்கணும்? பாரு, அவள் மேரிட் தெரிஞ்சுதான் ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொன்னேன். ஏன் போய் அவளை போய் டார்ச்சர் பண்ணுறதுக்கா? அவளை அதை பண்ண இதை பண்ண கொடுமைப்படுத்துறதுக்கா? இல்லை அங்கே எங்கேன்னு போட்டு அழுத்தி அவளை அடிக்கிறதுக்கா? பாரு, உன் பொண்டாட்டி இல்லை அப்படி இப்படின்றல
இதுக்கும் உனக்கு உரிமை கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் அவன் எனக்கு பொண்டாட்டியாக போகிறா. எனக்கு தெரியும் அவளை எப்படி பார்த்துக்கணுன்னு. உனக்கு தான் ஜாரா இருக்கால, அவளை பார்த்துக்கோ. எனக்கும் நடுவில் நீ வராத தயம். வந்தா உண்மையாக சொல்கிறேன், அசிங்கமாயிடும். கொலை பண்ண கூட தயார் மாட்டேன்டா. போட்டு தள்ளிட்டு கூட என்ன வேணாலும் பண்ணுவேன். பார்த்துக்கோ. டீ மச்சான் புரியலடா. அவளுக்காக டேய் அடிக்காதடா. அடிக்காத. உனக்கு என்னடா? அவளை பிடிக்கல தானே? அவன் கண்ணுக்கு நல்லா இல்லை தானே? சொல்லு. ஆமாம், எனக்கு அவளை பிடிக்கல. இந்த மயிரை எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. இவ்வளோ கேவலமான பொண்ணு தொட்டு தாலி கட்டணி எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆனால் என்ன தெரியுமா மச்சான், இந்த மாதிரி கேவலமான ஜிம்த்தை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ஒரு மாதிரி ஹெட்டிங்காக இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. சரி மச்சான், கேவலமான பொண்ணு தானே, நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். மூடிக்கிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாரு, புரியுதா? இதுக்கப்புறம் அவன் எந்த நீ தலையிடாத. அப்புறம் டிவோர்ஸ் ப்ராசஸ் முடிக்கிற வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் இன்னும் அவங்க வீட்டில் போய் பேசலை. அவன் இன்னும் பேச விட மாட்றா. நெக்ஸ்ட் வீக் தான் அவங்க வீட்டில் போய் பேசலான்னு இருக்கேன். இதெல்லாம் நல்லா தானே இருக்கும்னு நம்புகிறேன். நீ தேவையில்லாமல் எதுவும் தலையிட மாட்டேன்னு நம்புகிறேன். டே சைனீஸ், அவங்ககிட்ட சொல்லி வைடா. அவள் வேணா தானே, இல்லை அவள் வேணுமா? அப்படியே தயம் அவங்க ஃப்ரீஸாகி நின்றுட்டுருக்கான். டே மச்சான் உன்னை தான்டா கேட்குறான். டே ஏதாச்சும் சொல்லுடா, ஒயன் வேணுமா வேணாவான்னு. டேய் ஜெமின், அவன் எப்பவுமே ஒயனை வேணான்னு தான் சொல்லுவான். அவனுக்கு ஒயனை எப்பவுமே பிடிச்சது கிடையாது. அவளை எதுவும் பண்ண வேணான்னு சொல்கிறா. சும்மா அவளை கஷ்டப்படுத்திட்டே. நான் வேணாம்ல, நான் பார்த்துக்கிறேன்டா. அவளுக்கு இந்த கஷ்டம்லாம் டிசர்வே கிடையாது. அவளை நல்லா பார்த்துக்கணும். அவன் கட்டினானே தாலின்னு, அது அவள் லைஃப்பில் ரொம்ப பெரிய பேர்டனாக இருக்குது. என்னை கழட்டி போட்டு கையில் நான் எங்கே போடணுண்டா. அது வரைக்கும் நான் மூடிட்டு பொத்திட்டு இருக்க சொல்லு. அப்படி சொல்ல ஜெமின் அங்கேருந்து போயிருப்பான். சைனீஸும் கூடவே போயிருப்பான். தேங்க மட்டும் தான் இப்போ தனியாக உட்காண்ட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ தாட்ஸ் ஓடிட்டுருக்கு. அம்மா இவங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை? ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான்மா தாலின்னு ஒன்று கட்டினேன் அவளுக்கு. திருப்பி என்னம்மா தாலி கட்ட சொல்லிட்டு இருக்காங்க? தெரியலடா, அவங்கள ஏதோ பண்ணணும் போல். பண்ணி முடிச்சுட்டு நம்ம எஸ்கேப் போயிடலாம். ஷோ படுத்துறாங்களேம்மா. எங்கே இருக்கா அவள்? ஷோ மயக்கிறதுக்காக வரல, இல்லை நார்மலாகவே இப்படி தான் இருப்பாரா? ஒன்றும் புரியல. ஓகே அங்கிள், அதான் ஆல்ரெடி இல்லைப்பா, இது கழட்டிட்டு போடுறதுலாம் இல்லை, அப்படியே இருக்கும்போது போடுறது. எப்பவுமே இந்த தாலி கழண்டுறக்கூடாதுல்ல, அதுக்காக ஒரு சின்ன ப்ரேயர் மாதிரி, வேறு எதுவும் கிடையாது. உட்கார். இது அவ்வளோ முக்கியமானதா? ஏய் என்னடி என்னையே பார்த்துட்ருக்க? இல்லை மாமா, நீங்கள் கேட்டிங்களே அவ்வளோ முக்கியமானதானே? ஆமாம், ரொம்ப முக்கியமானதில்ல மாமா. அதுவும் நீங்கள் அவங்க கையால் எனக்கு தாலி கட்டியிருக்கீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். இது ரொம்ப முக்கியமானது எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரில மாமா. எனக்குலாம் அவ்வளோ முக்கியமானதில்லை எனக்கு. மாமா எனக்கு ஒரு நாள் ஆச்சு என்ன மூஞ்சி காட்டாமல் இருக்கீங்களா? தெரில, ஒரு மூஞ்சி வரணும்னு நினச்சாலும் இந்த அவுட்ஃபிட்டில் காட்ட முடியலடி. என்ன மாமா? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பாயசம் ஒரு கிளாஸ் தரியா? நல்லாயிருக்கு. அவ்வளோதானா? இதுக்கே எப்படி கேட்குறீங்க? ஏன் மாமாவுக்கு தராமையா? அப்படி சொல்லிட்டு ஒயன் கண்ணத்தை பிடிச்சி லைட்டாக கிளியிருப்பா தேங்கோட கணத்தை. ஸோ தேங்க அப்படியே பப்பியாட்டம் பார்த்துட்ருக்கான் ஒயனையே. மாமா
ஐயோ, நீ ஏன்டா அவகிட்ட இப்படி? என்ன என்னடி? நல்லா இருக்கா என் கழுத்துக்கு நீங்கள் கட்டின தாலி? அது என்ன ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி சொல்லிட்டு தாங்க தாலி அப்படியே தொட்டுட்டு கையிலே அப்படி வச்சுட்டு இருக்கான். என்ன மாமா தாலியை பிடிச்சிட்டு இருக்கீங்க? தெரில, எனக்கு உன்னை விட உன் கழுத்தில் இது கட்டியிருக்கேன்ல, இப்படி கையில் இப்படி பிடிச்சிட்டு லைட்டாக ஒன்று இழுக்கும் போதும் நீ ரொம்ப பாரத்தில் இருப்பியா? அப்போ பார்க்க நல்லாவே இருக்க மாட்டேன். மாமா இல்லடி, ஐ மீன் இது நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குடி. நானா? இல்லை, தாலி நீ கிடையாது. ஆமாம்ல, எப்பயுமே நீங்கள் நல்லா இருக்க அப்படி தானே சொல்வீங்க, நல்லாவே இல்லை நல்லாவே இல்லைன்னு. நல்லா இருக்கு தாலியா மாமா? நீன்னு சொல்ல தோணுது. எதுக்கடாடி தயம் வேணாம், அது விடு. இங்கே வா. என்ன மாமா? ஐயோ, ரொம்ப அழகாக இருக்குடி உன் கழுத்துக்கு. என்ன மாமா என் கழுத்தையே தடவிட்டு இருக்கீங்க? ஆமாம்ல, நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த தாலி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஓ, எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? ஓ, உனக்கு பிடிச்சிருக்கா அந்த தாலி? ஐயோ, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இவர் பிடிக்கலன்ற மாதிரி. எனக்கு பிடிக்கல. அப்போ நான் கட்டின தாலி உனக்கு பிடிக்கலையா? எல்லாம் பிடிச்சிருக்கு மாமா. நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லுவீங்க தான் மாமா. சரி சரிடி, சரி சரி, என்னன்னு தெரில. இது உனக்கு நல்லா இருக்கு. இது இல்லைன்னா நீ ஒரு மாதிரி அசிங்கமாக இருப்ப மாதிரி தோணுது. ஏதோ இது இருக்கனால உன்னை பார்க்குற மாதிரி தோணுது. ஐ மீன் பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படி. சரியா மாமா? உங்களுக்கு என்னை பிடிக்காதுல்ல? கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்னை பிடிக்காமே போயிடுமா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. நான் ரொம்ப பேராசைப்படணும் நீங்கள் என் வாழ்க்கையில் வேணும்னு. ஆனால் இந்த தாலி கட்டும் போதும் நீங்கள் என்கிட்ட சொன்ன வார்த்தை, இந்த தாலி உனக்கு நிரந்தரம் கிடையாது, எனக்கு இது வேணும் மாமா. கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன டிவோர்ஸே பண்ணாலும் இது மட்டும் கேட்டுறாதீங்க. நான் தரமாட்டேன், ப்ளீஸ் மாமா, நான் தரமாட்டேன். நான் கேட்கல, எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்குது. நான் வெளியே போனோம். மாமா நல்லா இருக்குடி தாலி. அப்படி சொல்லிட்டு மறுபடியும் தாலியை பிடிச்சி லைட்டாக இழுத்து அப்படி கிட்ட இழுக்கிறான். மாமா அழுகாத, இன்னைக்கு நீ பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்க. அழுதா அந்த கொஞ்சம் நல்லா இருக்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்கு. அழுகாத. சரிங்க மாமா. இதே மாதிரி சரி, கொஞ்சமாக நல்லா இருக்க. அப்புறம் நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, தாலியா மாமா? இப்போ ஒருத்தி தாலியிலே இருப்பா, பாயாசம்டி. இதோ நான் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இருங்க மாமா. ஸோ தயாங்க இதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்துட்ருக்கான். இல்லை, என்னால் விட முடியாது, எல்லாமே என்னால் இருக்கவும் முடியாது. தயாங்க இதுக்கு மேலே உனக்கு என்னடா ஈகோ ஆகிட்டேன்? அதுதானே உனக்கு எல்லாம். ஆனால் அவளுக்கு எனக்கு பிடிக்காம போச்சா? ஜிமினுக்கு ஓகே சொல்லியிருக்காளா? கரெக்ட் தான், ஜிமினுக்கு ஓகே சொல்லி தானே ஆகணும். ஏன் ஜிமினுக்கு மட்டும் ஓகே, எனக்கு இல்லை? என்னென்ன கஷ்டப்படுத்தியிருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப அவன்கிட்ட சந்தோஷமாகவே இருந்ததில்ல. எப்போ பார்த்தாலும் இல்லை கெஞ்சிட்டு மட்டும்தான் இருப்பான். மாமா இது வேணும், மாமா இது பண்ணட்டா, மாமா எனக்காக அது இல்லை, எனக்கு அவள் வேணும். அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நான் அவகிட்ட மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது.
அவள் கண்ணை பார்த்து சொல்ல போகிறேன். பொண்டாட்டி, உனக்கு தான் நான் இருக்கேன்டி, என்னை மன்னிச்சிடு. என்னால் உன்னை விட முடியாதுடி, எனக்கு தெரில அப்படி நான் சொல்லணும். அவகிட்ட நான் சொல்லி ஆகணும். சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா அவன் என் பொண்டாட்டி. என்ன தான் பிடிக்கும், அவனை விட எதை பிடிக்கும் தான் அப்படி சொல்லிட்டு தேங்க ரொம்ப அழுதுருப்பான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வெளியே வந்திருப்பான். ஜாராவோட கேங் அப்படியே நின்றுருப்பாங்க. சாரா, இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற? இப்போ இதுக்கு அதான் சொன்னல கொஞ்ச நேரம். தேங்க எனக்கு புரியல தயம், நீ என்ன சொல்கிறேன்னு. சார் அவன்கிட்ட தனியாக பேசணுவா? சரி சொல்லு, என்ன விஷயம்? இங்கே பாரு, 2 பேரும் கம்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் பேசிக்கிட்டோம், ஞாபகம் இருக்கா? இது செட் ஆகலைண்ணா பிரிஞ்சிடலான்னு எனக்கு இப்போ தோணுது. இது செட் ஆகாதுன்னு தோணுது. சாரி சாரா, எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஏன்னா எனக்கு உண்மையில லவ்வே இல்லை சாரா. லவ்னா எப்படி இருக்கும், அது எவ்வளோ வலிக்கும், அது ஒரு மனுஷனை எவ்வளோ கேவலமாக யோசிக்க வைக்கும். இப்படிலாம் மாற்றோன்னு இப்போ தான் புரிஞ்சுது. இப்போதான் ரொம்ப லேட்டாக. எனக்கு உண்மையில லவ் இல்லை சாரா. தேவையில்லாமல் எதுவும் யோசிச்சுருக்காத. எல்லா தப்புக்கும் சாரி. தேயம் நிமிஷம், நீ என்ன லவ் பண்ணுறியா? சாரா, அதான் சொல்கிறேன்ல, புரிஞ்சுக்கோ. தேவையில்லாமல் எதுவும் சொல்லிகிட்ருக்காத. சொல்ல தயம், நீ வயனை லவ் பண்ணுறியா? சாரா, இப்போ எதுக்கு உனக்கு இதெல்லாம்? நான் தான் சொல்கிறேன்ல, 2 பேருக்கும் செட் ஆகாதுன்னு. இதோட விட்டுறத பற்றி பேசிகிட்ருக்காத. தயம் சொல்லு, நீ வயனை லவ் பண்ணுறியா? என்னடா அப்படி அவள் நல்லா இருக்கா? ஜமீன் பார்த்த உடனே அவளை லவ் பண்ணா, இப்போ நீ பழகிட்டு லவ் பண்ணுறியா? பாரு ஜமீன், அப்போ உனக்கு தெரியுமா அன்னைக்கு யாருன்னு தெரியாதுன்னு ஜமீன் லவ் பண்ணுற பொண்ணு? உன்னை தாண்டி கேட்குறேன். ஆமாம் சொன்னேன், எனக்கு அவளை பிடிக்கல. பாரு, கண்ணு முன்னாடி இருந்ததை போயிடு. ஏண்டி இப்போவே சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நான் ஆக விட்டுருக்க மாட்டேன்ல. முடிச்சுட்டு கிளம்பு. ஏன் இப்போ உனக்கும் ஜிம்மினுக்கும் சண்டை வந்து காரணம்? பாரு பாரு, உனக்கு எதுவுமே தெரியாது. தேவையில்லாமல் இது எதுவும் நுழைக்கிறானு தேவையில்லாம் வேலை பார்த்துட்ருக்காத. அரைஞ்சிட போகிறேன்டி. மரியாதை வந்து போயிடு, இல்லை என்னையாச்சும் போக விடு. கையை விடுறி தயம். சரி, அன்றைக்கி நான் சொல்லாத ரீசன் என் ஃப்ரெண்டு ஜிம். வாயை மூடு, இதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு அந்த அவசியமும் இல்லை. நான் இங்கேருந்து போகணும். கை விடுறியா? ஏய் விடுறி அப்படி சொல்லிட்டு தேங்க வந்து கிளம்பியிருப்பான். ஸோ தேங்க கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பைக் எடுத்து நிறைய ரவுண்ட் அப்படியே போகணுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டுருக்கான் வண்டியில். ஸோ இங்கே ஜாராக்கு செம்மக்கும் வந்திருக்கோ. ஃபஸ்ட் டைட்டாக தேங்கோட வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு அவள் இங்கே தேங்கோட வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. ஆண்டி, ஷோ இவங்க வேற. ஜரா வா 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 இரு, நான் ஃபஸ்ட்டு அந்த சனியனை கூப்பிட்றேன். சனியனே எங்கே இருக்க? சீக்கிரம் இறங்கி வா. டீ சனியனா? யார் ஆண்டி? ஓ தேங்க்ஸ் சொல்லியும் இப்போது என் வயலன்னு சொல்லணுமா? என்ன ஆண்டி ஆச்சு? பார் ஜாரா, என்ன தான் இருந்தாலும் நீ தான் இந்த வீட்டோட மருமக. அப்புறம் என்ன உனக்கு கோவம் வருது? என்ன ஆண்டி நான் கோவப்படுறதுக்கு இருக்குது? என்ன ஆச்சு? தேங்கோட பொண்டாட்டி தான் கூப்பிட்றேன். வந்தியா இல்லையாடி? ஸோ பையன் அப்போ தான் சாரியெல்லாம் கட்டிட்டு கீழே அப்படி கத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்திருப்பா. ஆண்டி கெஸ்ட் வந்திருக்காங்க, பார்த்துக்கோ. இதரேன் பார்த்துக்கோ, வரேன். ஆண்டி ஆண்டி தேங்கோட ஒய்ஃப். என்ன ஐயோ தெரிஞ்சிருச்சா? இப்போ என்ன பண்ணுறது? தயவுக்கு தெரிஞ்ச திட்டுவாரே. உட்காருங்க சீனியர்.
என்ன தயங்க நீ கல்யாணம் பண்ணியிருக்கியா? அது அது சும்மா தான். அவர் டிவோர்ஸ் பண்ணிடுவார். நீங்கள் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக அவர் சொல்லலான்னு தான் சொன்னார். நான் தான் டிவோர்ஸ் ஆகிட போதில்ல, எதுக்கு சாரா கிட்டலாம் சொல்லிவிட்டு வேண்டாம், சீனியர் கிட்ட சொல்லிவிட்டு வேண்டான்னு சொல்லிட்டேன். இவ்வளோ தான் நடந்துச்சு. ஆனால் அவர் என்னை டிவோர்ஸ் பண்ணிடுவார். டிவோர்ஸ் பேப்பரெல்லாம் சைன் வாங்கிட்டார். ஓ, எப்போ வாங்கினா? மேரேஜ் ஆகி இங்கே வந்து 1 வீக்கில். அப்போது எப்படி இருந்தாலும் அவன் கையில் டிவோர்ஸ் எப்பயோ கிடச்சிருக்குமே. இல்லையே, 1 இயர்க்கு அப்புறம் தான். இல்லை, அவன் நினச்சா வாங்கியிருப்பான். அவனுக்கு அதெல்லாம் இப்படின்றது கூட வந்துடும். அந்தளவுக்கு ஈஸி. ஏன் இன்னும் டிவோர்ஸ் தரல? ஏன் தரல வாயன்? நான் தான் கேட்குறேன், ஏன் தரல? எதுக்கு? இங்கே பாருங்கள், டென்ஷன் ஆகாதீங்க. சாரா, இங்கே ஒன்றும் இல்லை வாங்கிக்கிட்ட, டென்ஷன் ஆகாத. என்ன எப்படியாச்சும் மனசை மாற்றி தயங்கிட்டேருந்து போக அனுப்பிச்சிடணும். அதுக்கு மட்டும் பாரு. வயன், அப்போ உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? அதான் சொன்னல, அவர் டிவோர்ஸ் கொடுத்துருவாருன்னு. சரி, எனக்காக ஹெல்ப் பண்ணுறியா? தயங் ஸ்கூல் டேஸ்லேருந்து என்ன லவ் பண்ணிகிட்ருக்கா. என்ன மேபி நீ அவன் லைஃப்பில் வந்தனால இப்போல்லாம் என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேறா. இல்லை, அவர் டிவோர்ஸ் இங்கே பாரு, அவன் கண்டிப்பாக டிவோர்ஸ் வச்சுருப்பான். நீ வந்தோன்னு எனக்காக கேட்குறியா? ப்ளீஸ், உனக்கு எஞ்சி கேட்குறேன். எனக்கு என் தயாங்க கொடுத்துரு. எதுக்கு இப்படி பாதியில் வந்து என் தயாங்க எடுத்துக்கிறேன்? என் தயாங்க கொடுத்துரு. உன்னை கையெடுத்து கேட்குறேன், எனக்காக இந்த உதவி பண்ணுவேன். இல்லை, தயாங்க உங்களை தான் பண்ணுறாருல, ப்ளீஸ் எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணு. எனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குவேன். நான் போகிறேன் அப்படி சொல்லி ஜாரா அங்கே தான் கிளம்பியிருப்பா. ஸோ தயம் இப்போ தான் உள்ளே வந்திருப்பான். ஜாரா எப்பயோ போயிருப்பா. பொண்ணாடி எங்கே இருக்கா? பொண்ணாடி, மாமா மேலே வா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிங்க மாமா. இப்போவே கேட்டுடணும். டிவோர்ஸ் தயங்கிட்ட தான் இருக்காமே, கேட்டுடணும். சாராவுக்கு தெரிஞ்சால் இன்னும் கோவமாயிடுவார். இங்கே உட்காரடி, என்கிட்ட பேசணும். இல்லை இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கேட்கணும். டிவோர்ஸ் உங்கள் கையில் எப்பயும் வந்திருக்குமே, ஏன் இன்னும் எனக்கு டிவோர்ஸ் தராமல் இருக்கீங்க? தயவு செஞ்சு கேட்குறேன், டிவோர்ஸ் தான் தந்துடுங்களேன், அதை வச்சுருக்கீங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை? இன்னும் உங்களுக்கு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தணுமா? என்னால் முடியல மாமா. ப்ளீஸ் டிவோர்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒன்று உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் என்னை கஷ்டப்படுத்துறத விட உங்கள் கையில் தானே இருக்குது. ஏன் இன்னும் கொடுக்காம என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? அன்றைக்கி எதுவும் நடக்கலான்லாம் நீங்கள் சொன்னீங்களே, உங்களுக்கு தெரியுமா எதுவும் நடக்கலான்னு? கிட்டத்தட்ட சுகா மாமா வந்து காப்பாற்றலன்னா அவர் தான் சொன்னார், சத்தியமாக என் தம்பி அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. நானும் நீங்கள் என்ன முக்கால்வாசி பார்த்துட்டீங்கன்னு ஒரு எண்ணத்தில் நீங்களே கழுத்தை தாலி கட்டணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாமே நடந்துடாதில்ல, ஆசைப்பட்டது எதுவுமே கிடச்சிடாதில்ல மாமா. தயவு செஞ்சு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. இல்லடி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் ப்ளீஸ், இன்னும் என்ன கஷ்டப்படுத்தணும்? என் கூட இருந்தால் கஷ்டமாக இருக்கா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆமாம், உங்கள் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஓ, அப்போது என்னை தாண்டி ஒருத்தர் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா? எதுக்கு மாமா இவ்வளோ இல்லை சந்தேகமாக கேட்கல, சொல்லு. நான் இல்லைன்னா சந்தோஷமாக இருப்பியா? நான் கொடுத்துட்றேன். ஆமாம், சந்தோஷமாக இருப்பேன். டிவோர்ஸ் கொடுத்துருங்க. இப்போ கேட்ட இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க. உங்ககிட்ட தான் யார்டி சொன்னா என்கிட்ட இருக்கோன்னு? இல்லை,
நீங்கள் வச்சுருக்கீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போ என்ன உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும்? ஒரு வாரத்தில் அவன் கையில் இருக்கும். பிடிச்ச வாழ்க்கை நீ வாழ்ந்துக்கோ. ஒரு வாரம் நான் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். புரியல மாமா. இல்லை, ஒரு வாரத்தில் டிவோர்ஸ் கொடுத்துருவேன்னு சொன்னேன். நான் போய் ப்ரெஷர் பண்ண கொடுத்துருவாங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான். என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே மாமா. இல்லை, தாலி எங்கே இருக்கு மாமா? இது ஒன்றும் இல்லை அது மாமா. அப்படி சொல்கிறதுக்குள்ள தாங்க அதை எடுத்து கையில் அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். இது எனக்கு கொடுத்துட்றியா? ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். என்னை விட்டு போயிடுவேன். எனக்கு இது கொடுத்துரு மாமா, கொடுத்துரு. நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்ல, எனக்கு நீ இதை கொடுத்துரு. நீ ஆசைப்பட்ட டிவோர்ஸ் நான் உனக்கு தரேன். நான் ஆசைப்பட்டது இது, எனக்கு கொடுத்துரு. அப்படி சொல்லி தாங்க அங்கே போயிடுறான்.